வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். ஆம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோடு இணைகிறேன். ஆரோ சில்வா ரைட் பக்கத்துல இருந்து காடுகளை பற்றி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டே வரேன். பல அபூர்வமான தகவல்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் கிடைக்கிறது. அவருடைய அனுமதியோடு தான் இந்த தகவலையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதை இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். ஆரோ செல்வா அவர்களுக்கு நன்றியை நாம் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால், இவ்வளோ விஷயங்களை நான் உங்களுக்கு குரல் வழியாக கடத்துவதற்கு அவர்தான் உதவி இருக்கிறார். நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். வாருங்கள், காட்டிற்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். ஒரு காடு அழியும் போது வெறும் மரங்கள் மட்டும் அழிவதில்லை. அங்கிருக்கும் அத்தனை தாவரங்கள், மூலிகைகள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள், எண்ணற்ற நுண்ணுயிர்கள் ஆகியவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகிறது. அதனால் ஏற்படும் நஷ்டம் அளவிட முடியாதது. காடுகள் அழிக்கப்படுவதால் தட்பவெப்பநிலை மாறுகிறது. சமீப காலங்களில் ஏற்படும் காட்டு தீயால் பல அரிய வகை தாவரங்களும் பூச்செடிகளும் அரிய விலங்குகளும் அழிகிறது. மலைகள் மீது பச்சை கம்பளத்தை போர்த்தியது போன்ற உயர் வகை புல்வெளிகள் கருகுகிறது. மரங்கள் அழிவதுடன் நுண்ணுயிர்களும் வண்ணத்து பூச்சிகளும் விலங்குகளும் அழிகிறது என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்திருக்கிறார். காடுகள் அழிவதால் நேரடியாக பாதிக்கப்படுவது விலங்குகளை. காடுகள் அழிக்கப்படுவது குடிநீர் பஞ்சத்தை உருவாக்கிவிட்டது. குடிநீரை தேடி வரும் விலங்குகள் மனித வாழ்க்கைக்கும் இடையூறு செய்கிறது. இன்று நம் வீட்டில் பயன்படுத்தும் அழகு பொருட்கள், மேசை, நாற்காலி, வாசல் கதவு, இப்படி நாம் காணும் அனைத்தும் மரங்களில் உருவானவைதானே. செய்தித்தாள்கள், புத்தகங்கள், பென்சில், காகிதங்கள் இல்லாத உலகை கற்பனை தான் செய்து பார்க்க முடியுமா? இயலாதல்லவா? இதெல்லாம் காடுகள் நமக்கு அளித்த செல்வங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக காட்டில் உள்ள மரங்கள் நமக்கு தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை நமக்கு அளிக்கிறது. இந்த நிகழ்வினை மனிதனால் செயற்கையாக உற்பத்தி செய்ய இயலாது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நன்கு வளர்ந்த இலைகளை கொண்ட ஒரு மரம் ஓர் ஆண்டுக்கு 40 மனிதர்கள் சுவாசிக்க தேவையான பிராணவாயுவை தருகிறது என்று இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காடுகள் உலகின் தட்பவெப்ப நிலையை சமப்படுத்த உதவுகிறது. தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்வதால் பூமி குளிர்ச்சி அடைந்து தட்பவெப்பநிலை சீராகிறது. இப்படி அவை உலகிற்கு நுரையீரல்களாக செயல்படுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? மரங்கள் நாம் வாழ்வோடும் மதத்தோடும் கலாச்சாரத்தோடும் இணைந்துள்ளது. காங்கோ மற்றும் அமேசான் போன்ற வெப்பமண்டல காடுகளில் ஆண்டு முழுவதும் மழை அதிகமாக பெய்ய காரணம் அங்கு மரங்கள் நிறைந்திருப்பதுதான். இன்று பெருமளவில் வனங்கள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டு விட்டதால் பருவமழை தவற ஆரம்பித்து விட்டது. காடுகள் நாம் ஆரோக்கியமாக வாழ நமது சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாத்து வருகிறது. தூய காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை காடுகள் வழங்குகிறது. காற்றில் இருக்கும் பல்வேறு கரியமில வாயுக்களை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவை காடுகள் என்பதால் வளிமண்டலம் சுத்தம் செய்யப்படுகிறது. காடுகள் வானிலையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இவை மேகங்களை திரட்டி குளிர்ச்சியூட்டி மழை பொழிய வைக்கிறது. அவை அழிக்கப்பட்டால் மழை இல்லாமலும் மழையின் அளவும் குறைந்து போகும். பெய்யும் மழை நீரை சேமித்து வைக்கும் வங்கிகளாகவும் அவை செயல்படுகிறது. மரங்களே இல்லாத சாதாரண நிலப்பரப்பில் மழை பெய்யும் போது மழை நீரில் 3 விழுக்காடே பூமியினுள் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள 97 விழுக்காடு நீர் உடனடியாக ஓடிவருகிறது. ஆனால் காடுகளில் பெய்யும் மழை நீரில் 33 விழுக்காடு உள் இழுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. காடுகளின் மேற்பரப்பில் அடுக்கடுக்காக விழுந்து கிடக்கும் இலை தலைகள் மக்கிய நிலையில் நீரை உறிஞ்சி பாதுகாத்து வைக்கும் மிருதுவான பஞ்சாக செயல்படுகிறது. இப்படி உறிஞ்சப்பட்ட நீர் வெளியேறுவது போல் மெதுவாக வெளிவரும். இவ்வாறு வெளிவரும் நீர் அருவிகள், நீரோடைகளாக மாறுகிறது. காடுகளில் இருக்கும் மரங்கள் செய்யும் இன்னொரு மகத்தான சேவை மண்ணரிப்பை தடுப்பது. மரங்களின் வேர்கள் பறந்து விரிந்து கிடப்பதால் அவற்றை சுற்றியுள்ள மணற்பரப்பை கெட்டியாக பிடித்து கொள்கிறது. மண்ணரிப்பு, மண் படிதல், நிலநடுக்கம், நிலச்சரிவு, புழுதி புயல் போன்றவை ஏற்படாதிருக்க காடுகள் பெரிதும் பயன்படுகிறது. காடுகள் இல்லாத பகுதியில் வரும் புயலால் ஒரு ஹெக்டேரில் இருந்து 150 டன்னுக்கு மேல் மண் அடித்து செல்லப்பட்டுவிடும். இதை பாருங்கள் எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்று.
காடுகள் அதிகமுள்ள பகுதிகளில் காற்றின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இதனால் புயல், சூறாவளியின் தாக்கம் குறைவாக இருக்கும். காடுகளால் உயிரியல் பன்மை வளம் பாதுகாக்கப்படுகிறது என்று இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காடுகளில் அரிய மூலிகைகள் கிடைக்கிறது. விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றிற்கு புகலிடமாக காடுகள் அல்லவா விளங்குகிறது. காட்டில் ஒரு தாவரம் அழிக்கப்பட்டால் அதை நம்பி வாழும் 4 வகை உயிரினங்களின் அழிவுக்கு காரணமாக அது அமைந்துவிடும். சீன காடுகளில் மூங்கில் குருத்துக்களை மட்டுமே சாப்பிட்டு வாழும் பாண்டா கரடிகள் தற்போது அரிதாகிவிட்டது. அதன் காரணம் என்ன தெரியுமா? அங்கு மூங்கில் காடுகள் அழிக்கப்பட்டதே. இந்த உயிர்கோளமான பூமிக்கு தேவையான பிராண வாயுவை உற்பத்தி செய்வது உலகின் 13 நாடுகளில் உள்ள காடுகள்தான். அவற்றில் இந்தியாவும் ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் இமயமலை காடுகள் ஆகியவை உலகின் உயிர்காற்றை உற்பத்தி செய்வதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த காடுகளை காப்பாற்றுவதன் மூலமாக தான் நாம் வெப்பத்தை குறைத்து வெப்ப உயர்வினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து உயிர்களையும் பயிர்களையும் காப்பாற்ற முடியும். காடுகளின் முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. பூமியையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் கவசமே காடுகள். ஆம், ஆச்சரியங்களை நோக்கிய பயணங்கள் தொடரும். அன்புடன் ஆரோ செல்வா குறிப்பிட்டிருக்கிறார். அற்புதமான பதிவை நீங்கள் இங்கே முகநூலில் பகிர்ந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் இந்த பதிவை வாசித்ததில் எனக்கு ஏற்படுகிறது. வாழ்த்துக்கள் அன்பரே. ஆரோ செல்வா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை பற்றி காடுகளில் அவசியத்தை பற்றி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல நான் உங்களை காடுகளுக்குள் அழைத்து செல்கிறேன். ஆரோ செல்வா ரைட் அவர்களின் மூலமாக. நன்றி நேர்களே. விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.